morning children. Today we are going to see 12th standard accountancy 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல். நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லயே இதனுடைய பேசிக் நிறைய நம்ம படிச்சிருக்கோம். கோல்டன் ரூல்ஸ் படிச்சிருக்கோம், பொன் விதிகள் படிச்சிருக்கோம், அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம் இல்லையா? இது எல்லாமே இந்த கணக்குகளுக்கு நம்மளுக்கு முக்கியமான அடித்தளமாக இருக்க போகுது. கோல்டன் ரூல்ஸில் முக்கியமாக நம்ம 3 படிச்சிருக்கோம், தெரியும். 3 வகைகள்: பர்சனல் அக்கவுண்ட், ரியல் அக்கவுண்ட், நாமினல் அக்கவுண்ட். ஆல்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பேரளவு கணக்கு படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம இந்த முழுமை பெறா பதிவேடுகள் இருந்து கணக்குகள் அப்படின்னும் போது இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் ஆக்டில் கொடுத்துருக்கு. அக்கார்டிங் டு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 128 சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி கம்பெனி ஷுட் ரெக்கார்ட் தேர் அக்கவுண்ட்ஸ் த்ரூ டபுள் என்ட்ரி சிஸ்டம். கண்டிப்பாக எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் அவங்களுடைய கணக்குகளை எப்படி பதிவு செய்யணும்? இரட்டை பதிவு முறையில் தான் பதிவு செய்யணும் அப்படி சொல்லியிருக்கு. சரியா? ஆனால் நம்ம இங்கே பார்க்க போகிறது முழுமை பெறா பதிவேடுகள் சொல்கிறாங்க இல்லையா? நிலை அறிக்கை கண்டுபிடிக்கணும், கடனாளிகள்லாம் யார், கடனீந்தோர்னா யாருன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஒன்றுன்னா முழுமை பெறா பதிவேடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் incomplete records அப்படின்னா என்னன்னா, when accounting records are not strictly maintained according to the double entry system, கணக்கேடுகள் இரட்டை பதிவு முறையின்படி பராமரிக்கப்படாத போது அந்த பதிவுகள் முழுமை பெறா பதிவேடுகள் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இங்கிலீஷில் when accounting records are not strictly maintained according to the double entry system, then it is known as incomplete accounting records. இதே தமிழில் கணக்கேடுகள் இரட்டை பதிவு முறையின்படி பராமரிக்கப்படாத போது அந்த பதிவேடுகளானது முழுமை பெறா பதிவேடுகள் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? அடுத்து நிலை அறிக்கை என்றால் என்ன? சரியா? நிலை அறிக்கை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ்னு சொல்கிறாங்க. சரியா? இது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் இருப்பை காட்டும் ஒரு அறிக்கை. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் இருப்பை காட்டும் ஒரு அறிக்கைன்னு சொல்கிறாங்க. இது இங்கிலீஷில் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த பேலன்சஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆன் எ பர்டிகுலர் டேட் அப்படி சொல்கிறாங்க. இட் ரிசம்பிள்ஸ் பேலன்ஸ் ஷீட். இது வந்து இருப்பு நிலை குறிப்பை வந்து காமிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இருப்பு நிலை குறிப்பில் நம்மளுக்கு எப்போவுமே வலது பக்கம் ரைட் சைடில் வந்து சொத்துக்கள் இருக்கும், இடது பக்கம் லெஃப்ட் சைடில் லைபிலிட்டிஸ் இருக்கும். சரியா? அதுக்கு தான் நம்மளுக்கு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ல நம்ம படிச்சிருக்கோம். கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து மொத்த கடனாளிகள் அப்படின்னா யாரு? ஒரு பொருளை வாங்கிட்டு உடனடியாக அதற்குரிய பண மதிப்பை கொடுக்காமல் இருக்கிறவர் தான் கடனாளிகள் இல்லையா? The one who buys goods or gets benefits but not giving money or money's worth is known as a debtor. கடனாளி அப்படின்றவர் யாரு? டெட்டார்னு சொல்லுவாங்க. கடனீந்தோர் அப்படின்றவர் யாரு? நம்மளுக்கு கடன் கொடுப்பவர் இல்லையா? அப்போ அவர் ஒரு பொருளை கொடுத்துட்டு அதற்குரிய பணத்தையோ பணத்தின் மதிப்பையோ பெறாமல் இருப்பார். அவர் தான் கடனீந்தோர். கிரெடிட்டார், the creditor is one who gives benefit but not receiving money or money's worth immediately is known as a creditor அப்படி சொல்றாங்க. Now listen, நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கணக்குகளையுமே ஏதாவது ஒரு தகவல் அவங்க விட்டு வச்சிருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ விடுபட்ட தகவலை கண்டறிக அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 3. சரியா? அதில் வந்து நம்மளுக்கு தொடக்க முதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்ற எல்லா விவரங்களையும் கொடுத்துட்டு தொடக்க முதலை மட்டும் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னு இருக்கும்போது தொடக்க முதல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு சமயத்தில் வந்து தேதிகள் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதனால் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? அதில் வருஷம் பார்க்கலாம், அடுத்து என்ன பார்க்கலாம்? மாதம் பார்க்கலாம், அடுத்து நாள் பார்க்கலாம். வருஷம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2017 2017. அதே போல் இன்னொரு வருஷமும் கொடுத்துருக்காங்க 2018. அப்போ அதில் எது தொடக்க முதலாக இருக்க முடியும்? 2017 தொடக்க முதலாக இருக்க முடியும் இல்லையா? அதே போல்
31/3/2017 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. அந்த 3 ஞாபகம் வச்சுக்கோ. அதே போல் 1/4/2018 இல்லையா? அப்போ இதுலேயும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். உங்களுக்கு இந்த வருடங்களை முதல்ல பாருங்கள், அப்புறம் மாதங்களை பாருங்கள். சரியா? இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த கணக்கில் எடுத்துக்காட்டு 3ல் பார்த்தீங்கன்னா தொடக்க முதலை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது, ஹவு டு கால்குலேட் ஓப்பனிங் கேபிட்டல். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இறுதி முதல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட் பிரகாரமே நீங்கள் ஃபார்மேட் எப்படி இருக்கோ அதை அப்படியே நீங்கள் நேராகவே படித்து எழுதுங்க. எது விடுபட்டிருக்கோ அந்த இடத்துல ஒரு சின்ன டேஷ் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றது அழகாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபார்மேட்டில் இறுதி முதல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் இங்கிலீஷ் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,90,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் ஆட் என்னது, டிராயிங்ஸ் இல்லையா? ப்ளஸ் பண்ணணும், எடுப்புகள் 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும், 2,20,000 கிடைச்சிரும். ஓகேவா? அடுத்து கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓ மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 50,000. ஸோ 2,20,000 மைனஸ் 50,000 1,70,000. இந்த 1,70,000 தான் என்னது, உனக்கு சரி கட்டப்பட்ட முதல். சரி கட்டப்பட்ட முதல் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் இங்கிலீஷ் என்ன சொல்கிறாங்க, அட்ஜஸ்டட் கேபிட்டல். அட்ஜஸ்டட் கேபிட்டல், adjusted closing capital. சரியா? அப்போ இந்த 1,70,000 இருந்து தொடக்க முதல்ல மைனஸ் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு என்ன தொடக்க முதல் கிடையாதுங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், லாஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அவாண்டிங் நட்டம் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம எழுதிட்டோம். எல்லாமே எழுதி முடிச்சிட்ட பின்னாடி நம்ம நட்டம் சொன்னால் நான் ஏற்கனவே ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை கண்டிப்பாக மறக்கக்கூடாது. இந்த சரி கட்டப்பட்ட முதலானது இந்த தொடக்க முதலை விட அதிகமாக இருந்தால் லாபம். சரி கட்டப்பட்ட முதல் இந்த தொடக்க முதலை விட குறைவாக இருந்தால் நட்டம் இல்லையா? ஆனால் இங்கே நம்மளுக்கு நட்டம் கொடுத்துட்டாங்க அமௌண்ட்டு. அப்போ என்ன பண்ணணும், இந்த அமௌண்ட் ரெண்டுத்தையும் கூட்டினா இந்த அமௌண்ட் வரணும் இல்லையா? ஸோ எந்த அமௌண்ட் கம்மியாக இருக்கணும், அப்போ நம்மளுக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கம்மியாக இருந்தால் தான் நஷ்டம் வந்துருக்கணும் இல்லையா? அப்போது இதனால் என்ன பண்ணலாம், இந்த 40,000 1,70,000 கூட்டணும்னா இதை விட அதிகமான அமௌண்ட் இங்கே கிடைச்சிடும். கரெக்டாக? அப்போது இந்த 1,70,000 ப்ளஸ் 40,000 2,10,000 இதுதான் நம்மளுக்கு என்னது, ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் இது ஓப்பனிங் கேபிட்டல் சொல்கிறாங்க, தமிழில் தொடக்க முதல் சொல்கிறாங்க. இதுதான் நம்மளுக்கு இருப்பு கட்டும் தொகை. இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4 இறுதி முதல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 4 ஃபைண்ட் அவுட் தி க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இந்த இறுதி முதல்ல எப்படி கண்டுபிடிக்கணும், தொடக்க முதல் கூட்டல் கூடுதல் முதல் கூட்டல் லாபம், நஷ்டமாக இருந்தால் மைனஸ், மைனஸ் எடுப்புகள். இதை செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு இறுதி முதல் கிடைச்சிடும். இப்போ இதில் நம்மளுக்கு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இறுதி முதல் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அடுத்தது எடுப்புகள் 5,000 கொடுத்துருக்காங்க. அது அதுக்கு நேரம் நம்ம எழுதிடுவோம். அடுத்து கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க. அது என்ன மைனஸ் பண்ணணும், கூடுதல் முதல்ல மைனஸ் பண்ணணும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அங்கே எழுதிடுவோம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, சரி கட்டப்பட்ட முதல் வரப்போகுது இல்லையா? அடுத்தது தொடக்க முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 27,500 கொடுத்துருக்காங்க. அதே போல் அவாண்டின் லாபமும் கொடுத்துருக்காங்க, 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அவாண்டின் லாபம்
இப்போ நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது இங்கே ஒரு அமௌண்ட் கிடைக்கணும் இல்லையா, இங்கேயும் நம்மளுக்கு இறுதி முதல் கிடைக்கணும், அதே போல் இங்கே சரி கட்டப்பட்ட முதல் கிடைக்கும் இல்லையா. நான் சொன்ன ஈஸி மெத்தடில் தொடக்க முதல் கூட்டல் கூடுதல் முதல் கூட்டல் லாபம் மைனஸ் எடுப்புகள், சரியா. நஷ்டமா இருந்தா தொடக்க முதல் கூட்டல் கூடுதல் முதல் கூட்டல் மைனஸ் நட்டம் மைனஸ் எடுப்புகள், சரியா. இப்படி இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃபார்மேட் வச்சு கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு ஆன்சர் இங்க இப்படி கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தொடக்க முதல் 27,500, கூடுதல் முதல் 2,500, லாபம் 10,000, சரியா. அடுத்து மைனஸ் எடுப்புகள் 5,000. அதை நம்ம போட்ட உடனே 35,000 கிடைச்சிச்சு. அப்போ அதுதான் என்னது நம்மளுக்கு இறுதி முதல். நம்ம அப்போ இங்க என்ன பண்ணலாம், இறுதி முதல்ல எழுதிடலாம். 35,000. அப்போ இது ரெண்டுத்தையும் அப்போ என்ன பண்ண, இனி நம்ம டைரக்டா பார்க்கலாம். இந்த எடுப்புகளை அப்போ என்ன பண்ணோம், இது கூட ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும் 40,000. ஓகேவா. அப்போ இங்க இந்த 40,000 இருந்து இந்த கூடுதல் முதல்ல என்ன பண்ணணும், அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க என்ன வரும் 00573, சரியா. 37,500 வரும். அப்போ இந்த ப்ராஃபிட் இதெல்லாம் வந்துட்டு இங்க இருந்து லெஸ் பண்ணும்போது இந்த ப்ராஃபிட் இங்க கிடைச்சிடும். ஓகேவா. ஈஸியா இருக்க இந்த மெத்தடு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்றேன் பாருங்க. இந்த இறுதி முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். முதல்ல அதை கண்டுபிடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நம்ம லைனா அதே ஆர்டர்ல நம்ம எழுதிடலாம். ஃபார்மெட்டை மறந்துடாம எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஃபார்மெட்ல என்ன இருக்கணும், இறுதி முதல் இருக்கணும், அது கூட எடுப்புகளை கூட்டணும், மற்ற எல்லாமே மைனஸ் பண்றோம். என்னென்ன மைனஸ் பண்றோம் அங்க பாத்தீங்கன்னா, கூடுதல் முதல்ல மைனஸ் பண்றோம், தொடக்க முதல்ல மைனஸ் பண்றோம், லாஸ்ட் நம்மளுக்கு லாபமா நட்டமா அப்படின்றது கிடைக்க போகுது. அது நஷ்டமா கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், இப்போ நம்மளுக்கு தெரியும். நஷ்டம்னா எப்படி எப்படி கிடைச்சிருக்கும், இந்த சரி கட்டப்பட்ட முதலானது இந்த தொடக்க முதலை விட அதிகமாக இருந்தால் லாபம், குறைவாக இருந்தால் நஷ்டம். அது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே போல இங்க நம்மளுக்கு இறுதி முதல் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்மெட்டை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிட்டு லைனா இதே மாதிரி போட்டுடலாம். இது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது பார்க்கலாம். இந்த சம்ல பாத்தீங்கன்னா எடுப்புகளை கணக்கிடுக, எடுப்புகள் மிஸ்ஸிங். அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் நம்ம முதல் கணக்கு கேபிட்டல் அக்கவுண்ட் நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அதுல தான் நம்ம எடுப்புகளை கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடுல பேலன்ஸ் brought down, by balance brought down, அது 2,50,000 இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதே ரொக்கம் கொடுத்துருக்காங்க, கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க, அதே நம்ம 30,000 போட்டுப்போம். தென் லாபம் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, அதையும் போட்டுப்போம். லெஃப்ட் சைடில் என்ன வரும், இப்போ இறுதி முதல் கிடைக்கும் நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கும், லெஃப்ட் சைடில் க்ளோசிங் கேபிட்டல் இருக்கும். தென் ரொக்கம் லாபம் இதை கூட்டி நம்ம ரெண்டு பக்கமும் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த தொகையை நம்ம கணக்கிடுவோம் இல்லையா. அது ரெண்டு பக்கமும் நம்ம போட்டு இப்போ இந்த இறுதி முதல்ல கழிக்கும் போது வருகின்ற அந்த தொகை தான் எடுப்புகள். இந்த ஃபார்மெட்டை கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஈஸியாக இருக்கும். இதை பார்த்துட்டு இப்போ 20,000 நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் நம்மளுக்கு என்ன எடுப்புகள். இப்போ நம்ம அந்த கணக்கு கரெக்டாக போட்டுட்டு வரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இறுதி முதல் கொடுத்துருக்காங்க 2,75,000 ப்ளஸ் எடுப்புகள் 20,000 சொல்லியிருக்காங்க. அப்போ எடுப்புகள் என்ன பண்ணோம், இங்கே ஆட் பண்ணணும், 20,000 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி போடுங்க 592, 2,95,000. இது இருந்து லெஸ் அடிஷனல் கேபிட்டல் சொல்றாங்க. கூடுதல் முதல்ல என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஓகே 0,005,6,2. ஓகேவா. இப்போ லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் தொடக்க முதல் கொடுத்துருக்காங்க 2,50,000. அப்போ அந்த 15,000 நம்மளுக்கு இங்கே கிடைச்சிச்சு. கரெக்டா ஆன்சர்? வெரி குட்.